பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு நன்னாரி சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நன்னாரி சர்பத் செய்யறதுக்கு தேவையான நன்னாரி சிரப் எப்படி ரெடி பண்ணுறதும், அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத் எப்படி செய்யறதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். நன்னாரி சிரப் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ நன்னாரி வேர், 3 கிலோ சர்க்கரை, 1 எலுமிச்சம்பழம். நன்னாரி சிரப் செய்கிறதுக்கு நம்ம 1/4 கிலோ நன்னாரி வேர் எடுத்துருக்கோம். இந்த நன்னாரி வேரை தண்ணியில் போட்டு ஒரு முறை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இடித்து எடுத்துக்கலாம். நன்னாரி வேரை நல்லா கழுவிட்டு நம்ம உலக்கில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடித்த நன்னாரி வேரை வந்துட்டு 3 லிட்டரு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். நன்னாரி வேரை நம்ம நேற்று நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போ காலையில் எடுத்து பார்க்குறோம். இந்த நன்னாரி வேர் வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ 3 லிட்டரு தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தோம். இதை அடுப்பில் வச்சுட்டு 2 லிட்டரு தண்ணி வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த எசன்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து நம்ம வந்து பாதியாக சுண்டிடுச்சு. நம்ம நல்ல வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேக வச்சா நன்னாரி வேரை வந்து நம்ம துணி போட்டு வடித்து எடுத்துக்கலாம். நன்னாரி சிரப் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. நம்ம இந்த டைமில் 1 எலுமிச்சம்பழ சாறு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை மீண்டும் கிரெட்டிலேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சிரப் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பாட்டில் பண்ணிக்கலாம். நன்னாரி சர்பத் செய்கிறதுக்காக நம்ம நன்னாரி சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம வடிச்சிட்டு நம்ம பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நன்னாரி சர்பத் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் நம்ம காய வச்சு எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம இதை
ஊற்றும் பொழுது கீழே போயிருங்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபனலும் வச்சுருக்கோம். இப்போ இந்த பாட்டிலை வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நன்னாரி வேர்லேருந்து நம்ம பியூரான நன்னாரி சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கடையில் தான் வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கோடை காலத்தில் நம்ம நன்னாரி சர்பத் குடிக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாகும். நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த சிரப் வச்சுட்டு நம்ம நன்னாரி சர்பத் வந்து செஞ்சுக்க முடியும். நன்னாரி சர்பத் லெமன் போட்டும் நம்ம செய்ய முடியும், இளநீ போட்டும் நம்ம செய்ய முடியும். எப்படி நன்னாரி சர்பத் வந்து செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக சேர்த்துனா போதும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும். ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஏன்னா நன்னாரி சிரப் வந்து ரொம்பவுமே திக்காக இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை வந்து இதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 2லேயும் லெமன் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இளநீ ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 2-3 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு கிளாஸில் நம்ம இளநீ சேர்த்துக்கலாம். இன்னும் 2 கிளாஸில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நன்னாரி சிரப் வந்து கீழே திக்காக இருக்கும். அதனால் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த இளநீலேயே கொஞ்சம் லேசான இளநியாக இருந்தால் அந்த தேங்காவை நல்லா எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இளநீ மிக்ஸ் பண்ண நன்னாரி சர்பத்தை குடிப்போம். இதை இளநீ சர்பத்துன்னு சொல்லிட்டு நிறைய வெளியில் வந்து விற்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மானாமதுரைலாம் போயிட்டு ரொம்ப வெயிலில் நாங்கள் வரும்போது ஒரு கடையில் நிறுத்தி நம்ம சாப்பிட்டா இளநீ சர்பத் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம இதை குடிச்சு பார்ப்போம். நம்ம கடையில் வாங்குறது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நம்மளே வந்து நன்னாரி வேர் வாங்கி நம்ம வந்து இப்படி சிறப்பாக காய்ச்சி இது திக்கான சிறப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்தும் பொழுது அந்த நன்னாரியோட ஃப்ளேவரும் அந்த ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ இளநீயும் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை குடிக்கிறதுனால நம்ம பாடி வந்து ரொம்ப ரொம்ப கூலாகும். இந்த வெயில் காலங்களில் நம்ம அடிக்கடி இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நன்னாரி வேர்லேருந்து நன்னாரி சிரப் எப்படி தயாரிக்கிறது, அதிலிருந்து நம்ம நன்னாரி சர்பத் எப்படி செஞ்சு இந்த வெயிலுக்கு நம்ம குடிச்சு நம்ம உடம்பு வந்து கூலாக்கிக்கிறதுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.